இன்று நம்ம பார்க்கவிருக்கும் கோயில் ஒரு வித்தியாசமான மிக சக்தி வாய்ந்த அம்மன் கோயில். மயான பூமியில் படுத்த கோலத்தில் இருக்கும் திரு மாசாணி அம்மன் கோயிலை பற்றி தான் இன்று பார்க்கவிருக்கும். கோவை அருகே பொள்ளாச்சி ஆனைமலையில் இந்த கோயில் அமைந்துள்ளது. படுத்த நிலையில் உள்ள இந்த அம்மன் நீளம் சுமார் 15 அடி ஆகும். இந்த மாசாணி அம்மனை சுற்றி வலம் வந்தால் தீராத பிரச்சனைகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது. கருவறையில் அம்மன் சுயம்பு வடிவத்தில் அருள் பாலிக்கிறாள். கோவில் காவல் தெய்வம் திரு கும்பமுனீஸ்வரர் ஆகும். தெற்கே தலை வைத்து படுத்த கோலத்தில் காணப்படும் அம்மாவின் திருக்கரங்களில் திரிசூலம், உடுக்கை, கபாலம், சர்ப்பம் முதலியவை காணப்படுகின்றது. இந்த கோவிலில் உள்ள நீதிக்கல் என்ற ஒரு கல், அதில் மிளகாய் சேர்த்து ஆட்டுக்கல்லில் போட்டு நன்றாக அரைத்து பக்தர்கள் இந்த நீதிக்கல்லில் பூசி தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று மனமாற பிரார்த்தித்தால் அவங்களுக்கு வரக்கூடின இல்லை வந்திருக்கக்கூடின குடும்ப பிரச்சனைகள், நோய் நொடிகள், சொத்து பிரச்சனை, சொந்த பந்தங்களே சில சமயம் சத்துருவாக மாறிவிட்டு பண்ணுகிற செய்வினைகள், பில்லி சூனியம் போன்றவைகள், நம்பிக்கை துரோகங்கள் இவையெல்லாம் வாழ்க்கையிலிருந்து காணாமல் போய்விட்டு சுகமும் சந்தோஷமும் நிம்மதியும் கைகூடி வரும் என்று நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் மாறுவது மட்டுமில்லாமல் வாழ்க்கையே சுமூகமாக படிப்படியாக முன்னேறுவது நம்ம கண்கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்து விடக்கூடாது. ஒரு நன்றி கடனாக அம்மனின் முன்னாடி நம்ம பிரார்த்தனை வேண்டுதல் நிறைவேறினதுக்காக நன்றி செலுத்தி எண்ணெய் காப்பு, எலுமிச்சம்பழ மாலை, இளநீர் அபிஷேகம், பட்டுப்புடவை தொடங்கிய எல்லா விதமான உங்கள் சக்திக்கு ஏற்ப என்ன பண்ண முடியுமோ அது பண்ணி அம்பாளுக்கு திருப்பியும் பிரார்த்தனை பண்ணி செல்ல வேண்டும். அமாவாசை, பௌர்ணமி என்கிற நாட்களில் விசேஷம் என்றிருந்தாலும் எல்லா நாட்களிலுமே இந்த கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டு தங்கள் குறையை தீர்க்க சொல்லி பிரார்த்தனை செய்கிறார்கள். தமிழகத்தில் மட்டுமில்லாமல் வட இந்தியாவிலிருந்தும் பக்தர்கள் இந்த கோயிலின் புகழை கேட்டு பொள்ளாச்சி வரையிலும் அம்பாளை வேண்டி விடுவது அதிசயமான ஒரு விஷயமாய் தெரிகிறது. திரு ராமர் வாழ்ந்த காலத்தில் கொடும் வனமாய் இருந்த இந்த இடத்தில் இருக்கிற ஆதிபராசக்தியை சீதாதேவியை மீட்டு கிடைக்க ஸ்ரீராமர் வழிபட்டதாக கூறப்படுகிறது. இதன் வரலாறு பார்த்தோம் என்றால், நன்னன் என்கிற ஒரு மன்னன் இருந்தான். இந்த ஊரை ஆட்சி செய்து வந்திருந்தார். அவருக்கு ஒரு நாளைக்கு அபூர்வமான ஒரு மாங்கனி கிடைத்தது. அதை தோட்டத்தில் வளர்த்தி அதிலிருந்து வர கனி எல்லாமே தனக்கு மட்டும்தான் சாப்பிட வேண்டும், வேறு யாரும் சாப்பிடக்கூடாது. அப்படி மீறி சாப்பிட்டு விட்டால் மரண தண்டனை கொடுக்கப்படும் என்று கட்டளையிட்டார். ஒரு நாளைக்கு அதில் இருக்கும் ஒரு மாங்கனி பக்கத்தில் இருக்கிற ஆழியாற்றில் விழவும், அதை ஒரு கர்ப்பிணி பெண் தெரியாமல் சாப்பிடவும் நேர்ந்தது. அந்த கர்ப்பிணி பெண்ணை உடனே அரசன் வரவழைத்து அவளுக்கு மரண தண்டனை விதித்தான். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு மரண தண்டனை என்கிறது எல்லா காலத்திலையுமே ஒரு அநியாயமான விஷயம்தான். அதிலும் அவள் தெரியாமல் தான் அந்த தப்பு செய்துவிட்டாள். அவளுக்கு சரியான நீதி கிடைக்கவில்லை. அப்படி அவளை மரண தண்டனை நிறைவேற்றினதுக்கப்புறம் அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு கல், அவளோட நினைவாக ஒரு கல் நாட்டினார்கள். அந்த கல்லைத்தான் இன்னமும் நீதி கல்லாக
அந்த ஊர் ஜனங்கள், கிராம மக்கள் தங்களுக்கு என்ன அநீதி அநியாயம் நடக்கிறதோ அப்போதைக்கெல்லாம் அந்த நீதிக்கல்லின் முன்னே வந்து முறையிட்டு தங்களுக்கு நடந்த அநியாயத்தையும் அநீதியையும் தட்டி கேட்குமாறும் அதை நிவர்த்தி பண்ணி தங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்கவும் அம்பாள் அனுகிரகம் பண்ணணும் என்று வேண்டிக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நீதிக்கல்லில் இன்றைக்கும் மிளகாய் தேய்ச்சி வழிபட்டு தமக்கு நடந்த அநீதியை மனமாற நிவர்த்தி பண்ண அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து அவளிடம் உண்மையான உங்கள் பக்கத்தில் நிஜமாவே நியாயம் இருந்தது என்றால், உங்கள் பிரார்த்தனை நியாயம் உற்றது என்று இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 3 மாதத்திற்குள் உங்கள் பிரச்சனையிலேருந்து நிவர்த்தியாகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி நியாயம் எல்லாம் கிடைத்துவிடும் என்பது உறுதி. முக்கியமாக பெண்களின் கோவிலாக கருதப்படுகிறது. பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த அம்பாள் உரிய அருமருந்தாக விளங்குகிறாள். கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். பூ பெய்த பெண்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே அம்பாளை வேண்டுவதன் மூலம் நிவர்த்தி கிடைக்கும். குழந்தையின்மையினால் அவஸ்தைப்படும் தம்பதிகளுக்கு தொட்டில் கட்டி பிரார்த்தனை செய்து அம்பாளை வணங்கி வந்தால் 3 மாதத்திற்குள் கரு உருவாகும் என்பது உண்மையான விஷயம். எல்லா விதமான பில்லி சூனியம் செய்வினை முதலான எல்லா தோஷங்களும் இந்த அம்மனை பிரார்த்தனை செய்வதன் மூலம் விலகிவிடும். குடும்பத்தில் நிம்மதி, ஐஸ்வர்யம், சௌபாகியம் என்பது நீடிக்கும். எல்லா தீய சக்திகளும் குடும்பத்தை விட்டு விலகி போகும். நெய்விளக்கு, எலுமிச்சம்பழ மாலை, பட்டுப்புடவை, அபிஷேகம், எண்ணெய்க்காப்பு முதலியவற்றை இங்கே வழிபாடாக செலுத்தப்படுகிறது. பல பக்தர்களுக்கும் மாசாணி அம்மன் குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் விளங்குகிறாள். குண்டம் விழா என்கிற விழா இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. உங்கள் நியாயமான பிரார்த்தனையே, நியாயமான கோரிக்கையை அம்பாளிடம் முறையிட்டு பிரார்த்தனை செய்து உண்மையான அன்போடையும் அம்பாளுடன் பக்தியோடையும் கூட வழிபட்டு உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் அம்பாளிடம் ஒப்படைத்து பரிபூர்ண நம்பிக்கையோட வீடு திரும்புங்கள். உங்களுக்கு நேர்ந்த அநீதி அநியாயம் எல்லாத்திற்கும் கண்டிப்பாக தீர்ப்பு கிடைத்துவிடும். வாழ்க்கை மிக சிறப்பாக மாறிவிடும். ஓம் சக்தி.